கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த 3 மாதங்கள் நம்முடைய அன்பு இரட்சகர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தினார். இந்த 4வது மாதத்தில் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கும், கர்த்தருடைய கிருபை உங்களை மூடும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். கலங்காதிருங்கள். இந்த மாதத்திலும் ஏசாயா 46:13 அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகின்றார். எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலே உங்கள் கைகளை பிடித்து அன்பு இரட்சகர் தேற்றுகிறவராய் ஆற்றுகிறவராய் 3 வாக்குத்தத்தங்கள் இந்த வசனத்துக்குள் சொல்லுகிறார். 1, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். தூரமாய் இருந்த நீதி இந்த மாதம் உங்கள் அருகிலே வந்து நிற்கும். எந்தெந்த மனிதர்கள் உங்களுக்கு அநீதி செய்து அநியாயம் செய்து உங்களை அழிக்க ஒழிக்க அடக்க முறியடிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாய் நீதி உள்ள தேவன் நியாயாதிபதியாய் வெளிப்பட்டு உங்களை நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக கர்த்தர் நிறுத்துவார். அநீதி அழியும். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள். அது இனி தூரமாய் இருப்பதில்லை. சில நேரம் அநீதிக்காரன் என்று உங்களை என்று குற்றம் சாட்டும் பொழுது, ஐயோ நீதி விளங்க என்னால செயல்பட முடியவில்லையே என்று அங்கலாய்த்தீர்களே, ஆண்டவரை கூப்பிட்டீர்களே. உங்கள் கூப்பிடுதலை கேட்டு தூரமாயிருந்த நீதி இதோ உங்கள் அருகிலே வந்து நிற்கிறது. நீங்கள் நீதி உள்ளவர். 2வது, கர்த்தருடைய ரட்சிப்பு இனி தாமதிப்பதில்லை. எனக்கு ஒரு ரட்சிப்பு இல்லையே, விடுதலை இல்லையே, மீட்பு இல்லையே என்று நீங்கள் பலமுறை கதறி அழுதீர்கள், பலமுறை அங்கலாய்த்தீர்கள், பலமுறை இருதயத்திலே அழுத்தம் கொண்டீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ரட்சிப்பு இந்த மாதம் உங்கள் மேல் இறங்கும். ரட்சகராக அவர் வெளிப்படுகிறார், விடுவிக்கிறவராக வெளிப்படுகிறார், மீட்பராக வெளிப்படுகிறார். நீங்கள் மீட்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். கடன் தொல்லையில் இருந்து, மன உளைச்சல்களில் இருந்து, திருமண தடையில் இருந்து, குழந்தை பாக்கியம் இன்மையிலிருந்து, சாபமான சூழ்நிலையிலிருந்து, சண்டைகள் கலகங்கள் நிறைந்த சஞ்சலத்தின் ஆவியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். 3வதா, இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் என் ஜனம். அப்படி என்றால் இந்த மாத வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்களுக்கு மேலே கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை காவலாளியாய் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கிறதாய் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை உங்களை தேற்றுகிறதாய் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை குடும்பத்தின் மேல் இறங்கும். கர்த்தருடைய மகிமை வியாபாரத்தின் மேல் இறங்கும். கர்த்தருடைய மகிமை ஊழியத்தின் மேல் இறங்கும். கர்த்தருடைய மகிமை யாத்திரைகள் மேல் இறங்கும். கர்த்தருடைய மகிமை விவசாய களங்களில் இறங்கும். கர்த்தருடைய மகிமை கூடைகளில் இறங்கும். கர்த்தருடைய மகிமை மா பிசையும் தொட்டிகளில் இறங்கும். கர்த்தருடைய மகிமை திருமண தடையை உடைக்கும். கர்த்தருடைய மகிமை குழந்தை பாக்கியத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய மகிமை ஜோதியின் பிரகாசமாய் உங்களை நீதி விளங்க கெம்பீரிக்கிற மக்களாக நிறுத்தும். கலங்காதிருங்க. இந்த மாதம் நிச்சயமாக கர்த்தருடைய நீதியை கண்டு சந்தோஷப்படுவீர்கள். நீதி வெளிப்படும். அந்த நீதி தூரமாய் இருப்பதில்லை. விடுதலை வெளிப்படும், ரட்சிப்பு வெளிப்படும், மீட்பு வெளிப்படும், மகிமை வெளிப்படும். இஸ்ரவேலின் மகிமையானவர் உங்கள் பாளையங்களில் ஜெயக்கொடியை ஏற்றுகிறவராய் வெளிப்படுவார். கலங்காதிருங்க. ஜெபிப்போம். எங்கள் நீதியை விளங்க பண்ணுகிற நீதிபதியே, தூரமாயிருக்கிறவைகளை எங்கள் அருகில் கொண்டு வருகிறவரே, ரட்சிக்கிறவரே, விடுவிக்கிறவரே, காப்பாற்றுகிறவரே, மீட்கிறவரே, மகிமையின் அதிபதியே, மகிமையின் ராஜாவே, இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, நீதி இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது, ரட்சிப்பு இறங்குகிறது, விடுதலை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பல்வேறு சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு பரிதபித்துக் கொண்டு சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களுடைய சஞ்சலங்கள் மாற்றப்படுகிறது. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது. கண்ணீர் களிப்பாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்காத திருமணங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியம் இந்த ஏப்ரல் மாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கொடிய வியாதிகள் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் குடும்ப சண்டைகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் பிரிவினை ஆவிகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தில் மந்திர சூனிய செய்வல் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா இருளின் ஆதிக்கங்கள் அழிவதாக. இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் மேல தேவ பிரசன்னம் இறங்குகிறது. தேவ மகிமை இறங்குகிறது. தேவ அக்கினி இறங்குகிறது. விடுதலை இறங்குகிறது. சமாதானம் இறங்குகிறது. நீதி இறங்குகிறது. மகிமை இறங்குகிறது. அனுபவிக்கிறது காய் ஸ்தோத்திரம், தொட்டுகிறது காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டு இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறீர் அப்பா, விடுதலையை கொடுக்கிறீர் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.